இந்த அரசியல் சூடு பிடிச்சாச்சு இல்லை, அந்த மாதிரி பட்டுச்சேலை வருதுங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு போட்டுக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு, மக்களை சந்திச்சுட்டு வராரு. அந்த கூட்டத்தில் பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்காரு. அந்த வகையில் ஒரு உரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காருன்னா, பெண்களுக்கு, அதாவது அதிமுக ஆட்சி வந்த பிறகு பெண்களுக்கு பட்டுச்சேலை வழங்குவோம், ரேஷன் கடை மூலம் பட்டுச்சேலை வழங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதோட பொங்கல் தினத்தன்று 2500 ரூபாய் பரிசு பொருளையும் நாங்கள் வழங்குவோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் இந்த சுற்றுப்பயணத்தில் முன் வச்சிருக்காரு. ஏன் முன் வச்சார்னா, 2026 சட்டசபை தேர்தல் வருவதற்கு முன்பாக தேர்தல் அறிக்கையை தயார் செய்யும் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் குறிப்பிடக்கூடிய சில விஷயங்களை தான் இந்த கூட்டத்தில் அவர் பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு. அரசியலில் இனி பல விஷயங்கள் வரும், பல கட்சிகள் பல அறிவிப்புகள் எழுவார்கள். அந்த அறிவிப்புகள் முன்பாக தங்களுடைய அறிவிப்புகள் முன்கூட்டியே செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டு வருவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள்.